வணக்கம் மக்களே. விறுவிறுப்பான கட்டத்தில் சிறகடிக்காசை நாடகம். அடுத்து என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே பண்ணிடுங்க. பிறவுன்மணி பத்திரிக்கை எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் சொந்தக்காரங்களுக்கு எல்லாம். அப்ப கரெக்டா முத்து எதேச்சியா வந்து பிறவுன்மணியையும் பார்த்துறாங்க. பார்த்த உடனே முத்துவை பார்த்த உடனே ஐயையோ, முத்து தம்பி வேற நம்மள பார்த்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சந்தையும் முட்டி முட்டி அந்த பக்கம் இந்த பக்கமும் போயிடுறாங்க. மறைஞ்சு முத்துவும் விடாம பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. எங்க போனாருன்னு தெரியல. பாக்குறதுக்கு மலேசிய மாமா மாதிரியே இருந்தாரே. ஆனா நம்மள பார்த்த உடனே அவர் எஸ்கேப் ஆகத்தானே ட்ரை பண்ணாரு. அப்ப சந்தேகமே இல்லை, கண்டிப்பா அவரு மலேசியால இருந்து வந்த மாமாவாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முத்தும் விடாம துரத்துறாரு. என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த பிறவுன்மணி ஒரு செந்துல போய் மறைஞ்சு நின்னுக்கிறாரு. முத்துவும் தேடி பார்த்துட்டு சரி ஓகே, சவாரிக்கு வேற கால் பண்றாங்க. நம்மளுக்கு டைம் ஆயிடுச்சு, மடி பார்த்துக்கலாம். இந்த ஏரியால தான், இங்கேயே இருப்பாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சுட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்ததா ரோகிணியும் அந்த பிறவுன்மணியை பாக்குறதுக்காக அந்த ஏரியாவுக்கு போறாங்க. கரெக்டா முத்து கிராஸ் ஆகுறப்போ ரோகிணி வித்யாவோட பைக்குல போறதை பாக்குறாங்க. என்ன இவரு இங்க வந்து எங்கேயோ நம்ம பார்த்த மாதிரி இருந்தது. மலேசிய மாமாவும் இவரும் வந்து இந்த பக்கம்தான் போறாங்க. ஒருவேளை அந்த மலேசியா காரத்தான் பாக்குறதுக்கு தான் இந்த மாதிரி பார்லர் மாமா போகுதோ என்னமோ தெரியலையே அப்படின்னு சொல்லி சந்தேகப்படுறாரு. சந்தேகப்பட்டது இல்லாம இப்ப போய் நம்ம ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். ஆனா நமக்கு அதுக்குள்ள வேற நம்மளுக்கு வேற சவாரி வேற வந்துருச்சு. என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி எதா இருந்தாலும் நம்மளுக்கு தொழில்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அப்ப போனதுக்கு அப்புறம் சவாரி எல்லாம் இறக்கி விட்டதுக்கு அப்புறம் மீனாக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்றாங்க. மீனா கேட்டு என்னங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆமா மீனா, மலேசியாக்காரர் என்னைக்கோ வந்து மலேசியா போயிட்டாருன்னு தானே சொல்லிட்டு இருக்கோம். அவருக்கு என்ன இங்க சென்னையில என்ன வேலை இருக்க போகுது? அது மட்டும் இல்லாம அவர் போட்டிருந்த ட்ரெஸ்க்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருந்தது. எனக்கு என்னமோ சந்தேகமாதான் இருக்கு. ஏற்கனவே அவர் மலேசியால இருந்து வந்தாரான்னு எனக்கு சந்தேகம்தான். இதுல இவரை வேற இன்னைக்கு நான் பார்த்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா அவர்தானா அப்படின்னு சொல்றாங்க. ஆமாங்க அப்படின்னு சொல்லி முத்துவும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப மீனா சொல்றாங்க, நான் கூட ஒரு தடவை பூ கொடுக்க போறப்போ அவரை ஒரு வழியில் பார்த்தேன். பின்னாடியே நான் ஃபாலோ பண்ணிட்டு போறப்போ கடைசில வந்து அவர் எங்க போனாருன்னே தெரியல, மறைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. என்ன மீனா சொல்ற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எனக்கு நல்ல சந்தேகமே கிடையாது. மலேசியால இருந்து வந்ததா யாரையோ கூட்டிட்டு வந்து நடிக்க வச்சிருக்கும் போல இருக்கு இந்த பார்லமா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா இங்க ரோகிணியும் போய் பிறவுன்மணியை பார்த்துட்டு இங்க பாருங்க, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன பாப்பா, நீ வேற இப்பதான் முத்து தம்பி என்னை பார்த்தாப்புல. நான் வந்து தலைமறைவாகி இங்கேயும் மறைஞ்சிட்டேன். என் கையில மட்டும் சிக்கி இன்னைக்கு ஒத்து பரோட்டா போட்டிருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சரியா போச்சுமா, உனக்காக நடிக்க போய் கடைசில இப்ப நான் மறைஞ்சு வாழ வேண்டியதா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதுல வேற இன்னொருக்கா வேற ஹெல்ப் பண்ண சொல்றேன். என்னால கண்டிப்பா முடியாது. அது மட்டும் இல்லாம என் மாப்பிள்ளைக்கு வேற கல்யாணம் வச்சிருக்கேன். நான் பத்திரிக்கை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டு இருந்த டைம்ல தான் இப்படி ஆயிருச்சு. நான் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்படி நான் மறைஞ்சு ஓடிட்டு இருக்கணுமா? எனக்கெல்லாம் இது தலை எழுத்தா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டென்ஷனா பேசிட்டு இருக்காங்க. அப்ப வித்யா சொல்றாங்க, என்னங்க எனக்கு இவ்வளவு தூரம் நீங்க ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டீங்க. ரோகிணிக்கு இது ஒரு ஹெல்ப் தானே அப்படின்னு சொல்றாங்க. என்ன பாப்பா, போன தடவையே
முடியாதுன்னு தான் சொன்னேன். நீங்க அவ்வளவு தூரம் கெஞ்சி கேட்டதுனால தான் ஓகேன்னு சொல்லி சொன்னேன். மறுபடியும் வந்து ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்டேன். என்னால எல்லாம் கண்டிப்பா முடியாது. அது மட்டும் இல்லாம இப்ப நான் கல்யாண பிசில இருக்கேன். நானே உங்ககிட்ட வந்து பார்த்து கல்யாண பத்திரிக்கை கொடுத்துட்டு போலாம்னு தான் நினைச்சுட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. சரி, வந்தது நல்லாதான் போச்சு. நான் அங்க வந்து யாராவது என்னை பார்க்க போய் பிரச்சனைதான் வரும். இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண பத்திரிக்கை கொடுக்குறாங்க. சரிங்க, நீங்க கவலைப்படாதீங்க. கண்டிப்பா கல்யாணத்துக்கு எல்லாம் வந்துருவோம். ஆனா ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க நேர்ல வந்து கூட நடிக்க வேண்டாம். ஒரு போன் கால் மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க. என்னம்மா சொல்லு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல, நான் சொல்ற மாதிரி மனோஜ் கால் பண்ணுவாரு. கால் பண்றப்போ நீங்க பேசுனீங்க. பிசினஸ் பத்தி ஏதாவது சொன்னீங்கன்னா மட்டும் போதும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கிளம்புங்க. இப்போ இங்க மறுபடியும் முத்துக்கு இது வந்து பார்த்தான்னா கண்டிப்பா பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியும் கிளம்பி போயிடுறாங்க. அடுத்தது வீட்ல போய் அந்த பத்திரிக்கையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. பார்த்துட்டு இருக்கறப்போ சரி ஓகே, இந்த கல்யாணத்துக்கு கண்டிப்பா நான் போறேன்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. அடுத்தது முத்து கல்யாண பத்திரிக்கை கொண்டு வராங்க. கல்யாண பத்திரிக்கை எடுத்துட்டு வந்துட்டு பரசு மாமா பொண்ணு கல்யாண பத்திரிக்கை அடிச்சு பிரிண்ட் ஆகி வந்துருச்சு. மாப்பிள்ளை வீடு எடுத்துட்டு போய் எல்லாத்துக்கும் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப நமக்கும் கொடுத்து விட்டாங்கப்பா. ஒரு 10 முதல் 20 வரை பத்திரிக்கை கொடுத்திருக்காருன்னு நமக்கு தெரிஞ்சவங்களுக்கும் கொடுக்க சொல்லி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டையும் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப ரோகிணி கிட்டையும் அந்த பத்திரிக்கை கொடுக்குறாங்க. ரோகிணி அந்த பத்திரிக்கை பார்த்த உடனே ஷாக் ஆகுறாங்க. அச்சச்சோ, இது வந்து அந்த பிரவுன்மணி கொடுத்த பத்திரிக்கையா? 2 பத்திரிக்கையும் ஒரே மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவசமா உள்ள போய் ரூம்ல போய் பாக்குறாங்க. அதே மாதிரிதான் இருக்கு. அந்த பத்திரிக்கையும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது பிரவுன்மணியோட மாப்பிள்ளை தான் வந்து இங்க அந்த பவானிக்கு கல்யாணம் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. கண்டிப்பா நம்ம மாட்ட போறோம். ஏன்னா இப்ப முத்து மீனா கண்ணுல மட்டும் அவர் பட்டாருன்னா அவ்வளவுதான். இப்ப நம்ம ஃபேமிலியோட வேற போறோம். எப்படி இதுல இருந்து தப்பிக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இதுக்கு ஒரே வழி, அந்த பிரவுன்மணியே நம்ம வந்து இந்த கல்யாணத்துக்கு வந்து இருக்க கூடாதுன்னு சொல்லணும். ஆனா அவரு வந்து தங்கச்சி பையன்னு சொன்னாரே, அவருதான் தலைமை எடுத்து பண்ணிட்டு இருக்கோம்னு வேற சொல்லிட்டு இருந்தாரே. இப்ப போய் சொன்னா கண்டிப்பா கேட்க மாட்டாரு. ஏற்கனவே அவரு வந்து நான் கால் பண்ணி பேச மாட்டேன், எனக்கு நடிச்சு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப போய் நீங்க கல்யாணத்துக்கே வராதீங்கன்னு சொன்னா கண்டிப்பா கேட்க மாட்டாரு. என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. நம்ம ஃபேமிலில இருந்து யாரும் கல்யாணத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாலும் என்னன்னு சொல்லி நம்ம வந்து போகாம தடுக்க முடியும்? ஏதாவது ஐடியா பண்ணணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா மனோஜ் வராங்க. என்ன ரோகிணி, ஏதாவது தீபா யோசிச்சுட்டு இருக்கற மாதிரி இருக்கு. உங்க மாமா கிட்ட பேசிட்டியா? என்ன சொன்னாரு? எங்க இருக்குறாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுவா மனோஜ், நீ இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு இது கால் பண்ணு. அவரு உங்ககிட்ட பேசுறேன்னு சொல்லிருந்தாரு. நீ அவரை என்ன சொல்றாருன்னு சொல்லிட்டு அதை கேட்டு அப்படியே நீ வந்து சந்தோஷ் சிங் சார்ட்ட சொல்லிரு அப்படின்னு சொல்றாங்க. நீ வேற சந்தோஷி சார்தான் வந்து என்ன சொன்னாருன்னா, மலேசியாவுக்கு போறப்ப நான் நேர்லையே பார்த்துக்கிறேன்னு சொல்லி இருக்காரு. உங்க மாமா மலேசியால தான் இருக்குறாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவர் மலேசியால இல்ல, வேற எங்கேயோ இருக்குறாரு. ஆனா வந்து போன் பண்ணா பேசுவேன்னு சொல்லினார் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா, சரி ஓகே, நானே போன்ல என்னன்னு சொல்லி விஷயத்தை கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க.
அடுத்து ரோகிணி யோசிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த விஷயத்துல நம்ம சிக்க போறோம். ஏன்னா இப்போ கல்யாணம். அப்போ கண்டிப்பா வந்து யாராவது ஒருத்தராவது இவரை பார்த்துட்டாருன்னா அவ்வளவுதான். இவருதான் முன்னாடி நின்னு நடத்திட்டு இருக்காரு. கண்டிப்பா கண்ணுல பட்டுருவாரே. என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஏதாவது ஐடியா பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. யோசிச்சுட்டு இருக்கப்ப கரெக்டா வித்யாவும் கால் பண்றாங்க.